ஹை டு ஆல். இன்னைக்கு இதை பண்ணிடணும், நாளைக்கு அதை முடிச்சிடணும், நாளன்னைக்கு என்ன பண்ணணுன்றதை இப்போவே பிளான் பண்ணணும். அப்படி இது எதுவுமே நடக்காமல் போச்சுன்னா அதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நான் தான். நான் ஒரு விஷயத்த பிளான் பண்ணி அது நடக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் மற்றவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை எப்படி கரெக்டாக பண்ணணுன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதனால தான் இவங்க வந்து என்னை திட்டிட்டாங்க, அதனால நான் அதை பண்ண மாட்டேன். அவங்க வந்து என்னை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க, அதனால நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு மற்றவங்க மேலே நீங்கள் ப்ளேம் போட்டிங்கன்னா லாஸ் அவங்களுக்கு கிடையாது, நமக்கு தான். எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்டங்க சொல்ல போகிறேன். இதெல்லாம் சும்மா ஜாலியாக ஒரு டாக்குன்றதை விட கொஞ்சமாவது இதை நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். காலையில் நான் எழுந்திரிச்சேன், நீ சண்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் சரி வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படியே படுத்துகிட்டே இருந்தால் டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. சும்மா படுத்துனே இருப்போம், எந்திரிச்சு பார்த்தா மத்தியானம் ஆகிடும். சரி ஏதாவது வேலை செய்யலான்னு ஆரம்பித்தா அப்படியே பார்த்தா மணி 4 ஆகிடும். இதுக்கு எல்லாத்துக்கும் டைமையும் மற்றவங்களையும் நம்ம ப்ளேம் பண்ணுறதை விட நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசித்தாலே போதும். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் நம்ம வேறொரு வீடியோவில் பர்ஃபெக்டாக டக்குன்னு சீக்கிரமாக நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க.